அதாவது இளமை காலத்தில் நீங்க 5.5 அடி 6 அடி நினைக்கிறேன் உயரம் படியில உயரம் தாண்டி முதல் பரிசு பெற்றேன். அதே மாதிரி 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் என்னை விட ஒரு ஆள் தாண்டித்தான் 2ஆம் பரிசு தான் வாங்கினேன். வாலிபால் சாம்பியன். ரிங்கம் வீசுல மாவட்ட அளவில் பயிற்சி பள்ளியில் முதல் ஆளுநர் நாயகனாக இருந்தேன். அந்த ஞாபகத்தில் அன்பியில் நான் சூழல் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். சூழல் பள்ளிக்கூடம் போகும்போது வயசு 50க்கு மேலே இருக்கும். அது இளமை காலத்தில் ஞாபகம் வந்து அங்கே ஒரு உயரத்தாடுதல் வச்சிருந்தாங்க. நான் ஆசிரியர், அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறேன். வந்து என்னை வரையாமல் தாண்டி விழுந்துட்டேன். அது மாதிரி இப்போ அதை நினைச்சு பார்த்தா இப்போ வாழ்க்கை என்பது காலம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இதை ஞாபகமாக வைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கூட்டுறவை உங்களோட பழகுவதை நான் விரும்புகிறேன். ஆசையாக இருக்கு. உங்களுடைய நட்பை நான் விட முடியாது. ஆனாலும் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவது என்பதில் ஒரு ஒழுங்கு வேணும். ஒழுங்கு ஒரு தவறாமல் கண்டிப்பாக வரணும், அது ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாம் ஒரு சிரமமாக இருக்கிறதுனால அங்கு கூர்ந்து நீங்கள் தான் தேர்ந்து ஆலோசனை பண்ணி என்னை கொஞ்சம் விடுதலை பண்ணீங்கன்னா நான் அங்கே வந்து உட்காந்துக்கிறேன். அங்கே வந்து உட்காந்துக்கிறேன். அது அவராக நாங்கள் வந்து உட்காந்துக்கிறேன். அது ஒருவரை செய்ய வேண்டும் கேட்கிறேன். இந்த மனுஷன் சொன்ன இவர் ஒரே மாட்டேன், பெரிய ஒரு முறுக்கிறாங்க மாட்டேன். அமெரிக்காவுக்கு அங்கே போய் நான் பார்க்க முடியும் என்னவோ சொல்றாரு. இதை விட போங்க, இருக்கிறப்ப வந்துட்டு போங்க. நான் 37 வருஷமா பெரியவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. அதெல்லாம் அம்மாவத்தான் அப்படி போட்டு போகக்கூடாது. சாமி அவரும் நான் சொல்றேன், அவருக்கு வயசாகி இருக்கிறாரு. அவருக்கு வேற ஆளுமே வச்சுட்டு இருக்காரு. மடத்தில் அவருக்கு அதிகமான தொடர்பு இருக்கிறது. வீட்டிலேயே ஒரு மண்டப தியானம் ஏற்படுத்திட்டு அவர் நிர்வாகம் பண்றாரு. அவர்கள் கூட்டங்களை கூட இருப்பாரு. அப்படி இருக்கிற நிலைமையிலேங்க நீங்க அதை யோசனை பண்ணுங்க தயவு செய்து. இந்த மன்றம் வந்து நாம தான் சேர்ந்து இழுக்கிற போது இந்த தேர்வு நடக்கும். இதை தொடர்ந்து நாம உற்சாகமா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் புதுமையான நோக்கங்களை ஏதாவது போகணும்னு ஆசைப்படுகிறேன். ஆகையினாலே அங்கு கூர்ந்து இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நேற்று இரவு சொல்லிட்டு இருந்தேன், தமிழ் என்னை விடமாட்டேன் என்கிறது. அருணகிரிநாதருடைய பாட்டு ஒன்று இரவு 9 மணிக்கு படித்தேன். அது வந்து அருணகிரிநாதன் நிறைய வடமொழிகள்லாம் போட்டு எழுதுவார். நிறைய வடமொழி, பக்கனை விசித்திரமணி பொற்கனை விட்டனை அப்படியே போவார். நிறைய வடமொழி போட்டு எழுதுவார். ஆனா நேற்று படிச்ச பாட்டு தமிழ்ல, தனி தமிழ்ல எழுதினார். ஒரு பெண்ணு முருகனை விரும்புகிறான். அந்த முருகன் அருள் புரிய மாட்டேங்கிறான். அந்த முருகன் மேல காதலே விடுகிறாள். அந்த காதல் நிறைவேறாத போது அந்த தனிமை துன்பம் அவருடைய வாழ்த்துகின்றது. மகனுடைய அன்பு அவன் மேல பாயுது, வருத்தப்படுறான். பக்கத்தில் கடல் ஓயாமல் ஒழித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒலி அவளுக்கு துன்பம் தருகிறது. பக்கத்தில் ஒரு சோலை இருக்கிறது. சோலை ஒரு குயில் ஒன்று, ஒற்றை குயில் சோகத்துற்று பாடுகிறது. அதுவும் அவளை வருது. இந்த 3 சேர்ந்து அவளை ரொம்ப சிரமப்படுத்துது. அந்த பெண்ணுக்கு நீ அருள் புரிய வேண்டும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டு நேற்று இரவு 9 மணிக்கு படித்தேன். படித்த உடனே அந்த பாட்டு பிடிச்சது. சரி, இது மனப்பாடம் படிக்கிறது அப்படின்னு படித்து மனப்பாடம் பண்ணினேன். மனப்பாடம் பண்ணக்கூடிய வயசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி
துள்ளும் அந்த வேள்வி கணையாலே தொல்லை நெடு நீர கடலாலே மெல்லவரும் சோலை குயிலாலே மெய்யுருகும் மாலை கழுவாயே தெள்ளு தமிழ் பாட தெளிவோரே செய்ய குமரேச திரளோரே வள்ளலுடும் ஞான கடலோரே வள்ளி மணவாள பெருமாளே வள்ளி மணவாள பெருமாளே. அருமையான பாட்டு. இந்த பாட்டை நாம் எப்படி விட்டுருப்போம்? மனப்பாடம் பண்ணிட்டு படுத்துட்டேன், விளக்கெல்லாம் அடைஞ்சு படுத்துட்டேன், மனப்பாடம் பண்ணி பிரிச்சு பார்த்தேன். 2 அடி வந்து 3வது ஞாபகம் இல்லை. டார்ச் லைட் பக்கத்தில் வச்சுருப்பேன், எடுத்து அடித்து லைட்டில் போட்டால் பட்டாசுக்குள்ளே சளி வந்துடுவேன். அதனால டார்ச் லைட் வச்சு பார்த்தேன். படித்து பார்த்து கொஞ்சம் சத்தம் பாடம் செய்தேன். அது யாரும் சொல்லலை. அது மனப்பாடம் ஆகிருக்கு. ஒரு 11 மணிக்கு மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டேன். எந்த ஒரு உணர்வை நாம் மனப்பாடம் பண்ணிக்கிறோமோ அப்படியே தூக்கி போயிட்டோம்னா அது ஊறுகாய் போகிற மாதிரி விடிய நம்ம மனசுக்குள்ள ஊறும். வெடித்த உடனே அந்த வழி பாட்டு ஞாபகம் வந்தது. அப்போ தமிழ் என்பது ஏதோ ஒரு மின்காந்த சக்தி உள்ள ஒரு உயிர்ப்புள்ள ஆன்மாவில் தகவல்கூடிய ஒரு ஆற்றல், தெய்வீக ஆற்றல் உள்ளதுங்கிறது தெரியுது. பக்தி பாடல் தான். பக்தி இல்லாதவங்களுக்கும் கூட இது நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி தமிழ் இருக்கிறது. அந்த தமிழ் மொழியிலே நிறைய 12,000 பாட்டு. நம்முடைய தமிழ் மொழியில 11 திருமுறைகள் மட்டும் 18,000 பாட்டு இருக்கு. ஆழ்வார்ந்த நம்முடைய நாயன்மார்களும் மக்கள் பாட்டு 18,000 பாட்டு. இந்த 18,000 பாட்டுல ஒரு 18 பாட்டு, அந்த 10 பாட்டு நம்ம குழந்தைகளை சொல்லி கொடுத்தா கொடுப்போம் தமிழ் பாடு. நேற்று நாங்கள் இந்த பாட்டை படித்தது வந்து காலையில் என்னுடைய பேர குழந்தையும் பேச்சியும் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இரவு வாங்க, உங்களுக்கு ஒரு இனிப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பரிசு நினைச்சாங்க தெரியாது. நான் இந்த பாட்டை நான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது மாதிரி நீங்களும் படித்து பாருங்க. படிச்சீங்கன்னா நீங்கள் சொல்றாரு, அந்த படித்து பார்த்ததே மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுங்க, பலன் போகுதுங்க. மறுபடி படிக்கணும், 20 படி படிக்கணும், சம்சாரத்தோடு பேசுற மாதிரி படிக்கணும், அந்த பிரித்தோடு படிக்கணும். சும்மா ஏதோ காய்கறிக்கார கடையில் வியாபாரம் பண்ணுற மாதிரி பேசினா படிக்க வராது. இப்போ திருப்பூரில் மட்டும் ஏதாவது ஒரு 150 பாட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். கமலா மாநிலத்தில் 450 பாட்டு இருக்குது. எத்தனை ஞாபகம் தெரியுது. பாண்டியன் பரிசுகிற போல 352 கன்னிகள் 9ஆம் வகுப்பில் மனப்பாடம் பண்ணி டி.ஆர். சிவசாமி நாயக்கர் தலைமையாசிரியர் 300 ரூபாய் பெற்று கொடுத்தார் 1953. அப்போ இதெல்லாம் என்னன்னா பெரிய ஆதரவு. அந்த அப்பா படிக்கிற 2ஆம் கிளாஸ் படித்தார் எங்கள் அப்பா. ஆனால் கம்பராமாயணம் வந்து கந்தபுராணம் நல்லா இருக்கு தெரியும். சூடாமணி இருக்கிறது மனப்பாடம் பண்ணி சொல்லுவார். அந்த வாசம் எனக்கு வந்திருக்கிறது நினைக்கிறேன். நம்மளுடைய கூட்டுறவு அந்த அளவிலே இந்த தமிழோட தொடர்பை இந்த சாகும் வரைக்கும் நான் விட முடியாது. மனசுக்கு வருவேன். இந்த தொழில் மட்டும் நீ ஏற்று ஏதோ பண்ணிங்கன்னா பரவாயில்ல, மகிழ்ச்சி. இப்போ நாகராஜனை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். குமார் கையாம் பாடல்களை பற்றி பேசலாம். குமார் கையாம் பாடல்களில் 1957 திருவிழாத்தில் கல்லூரியில் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ மதுரை தியாகராஜர் கல்லூரியில் ஒரு கட்டணம் போட்டு நான் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களுக்கு இடையே வச்சிருந்தாங்க. அந்த தலைப்பு ஆங்கிலத்தில் கொடுத்திருந்தாங்க. கல்லூரி தேசிக நாயகர்களை பொய்டிக்கல் லாஸ் ஆஃப் கல்லூரி தேசிக நாயகர்களை கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆன் மாடர்ன் லைஃப். அப்படி 70 பக்கத்துக்கு மேலே அந்த கட்டுரை இருக்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு
கல்லூரியில் பேராசிரியர் கேட்டால் எழுது அது ஒரு நோய் விடுமுறை கொடுத்தாங்க. அது விடுமுறை பயன்படுத்திட்டு புத்தகத்தை தேடி எடுத்து நான் பற்றி எழுதுனேன். 75 எழுதுனேன். கவிமணிகள் பற்றியது. அதில் திருவையார் கல்லூரியில் படித்த எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. தியாகராசன் கல்லூரியில் டாக்டர் சேது பிள்ளை அந்த பரிசை வழங்கினார். புத்தகங்கள் பெரிய கட்டு நான் தேர்ந்தெடுத்து சொன்னேன். இந்த புத்தகம் தான் வேணும்னு கடிதத்தில் தெரிவிச்சிருந்தேன். பெரிய கட்டு அவரால் துவக்க முடியல. மதுரை காலேஜ் விசாரணா சகுந்தா தேவின்னு அவங்க பக்கத்தில் பிடிச்சு தூக்கி எங்கிட்ட கொடுத்தாங்க. எல்லாருமே வாங்க முடியும். உடனே மதுரை கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஓடி வந்து அந்த கட்டணம் வாங்கிட்டு போன நினைவுகள் இருக்கிறது. அது ஒரு காலம் அப்படி போச்சு. அது மனப்பாடம் வேற இல்லைங்க, ஈடுபட்டா போகுது மனப்பாடம். அந்த மனப்பாடம் தான் நம்ம செல்வமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உமாகையாம் பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. பாரசீக கவிஞன் உமாகையாம் அப்படிங்கிற அந்த பாரசீக மொழியில பாடுற பாட்டு. அந்த பாட்டு நாவடி பாட்டு, ருப்பாயத்தில் நாவடி பாட்டு, தமிழ் நாவடியாக இருக்கிற மாதிரி. அப்படி நூற்றுக்கணக்கான பாடல்களை அவர் எழுதியிருந்தான். எல்லாமே சிறுங்கால ரசம், நிலையாமை, வாழ்வுடைய ஒரு நிலையாமை பற்றியே எழுதி போவான். அவன் சொல்லலாம், எனக்கு ஒரு கவிதை புத்தகம் கையில் வேணும், திராட்சை ரசம் மது கையில் வேணும், பக்கத்தில் இடம் கண்ணாகிய நீ இருந்து அதை பாடணும், இது பாலைவனமாக இருக்கலாம், இதுதான் சொர்க்கம் அப்படிங்கிறது அந்த பாட்டுடைய கருத்து. அதை ஃபிட்ஜெரால்டு ஒரு மொழிபெயர்த்தார். அந்த ஃபிட்ஜெரால்டு அது வந்து உலகத்தில் அவருக்கு இலக்கிய புகழ் கிடையாது. இந்த மொழிபெயர்த்தனாலே அவருக்கு ஆங்கில இலக்கியத்திலே அவருக்கு பெரிய இடம் கிடைச்சது. A book of birds and a jug of wine, and thou beside me singing in the wilderness, and wilderness is paradise alone என்று அவர் பாடுவார். அதை நம்ம கவிமணி நமக்கே உள்ள தமிழ் மொழியில அழகா வெயில் கேட்கறது, வீசும் தந்தல் காற்றுண்டு, கையில் கவனம் கவி உண்டு, கலசம் நிறைய மது உண்டு, தெய்வ கீதம் பாடமுண்டு, தெரிந்து பாட நெய்யுண்டு, வையம் தரும்பிய பணமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ என்று பாடினார். அந்த பாட்டு வந்து மலர் மாலையில் சில பாட்டுகள் மட்டும் வந்தது. தனி புத்தகமாகவும் கவிமணி தேசிகராயனுடைய பிரசுரித்திருந்தார்கள். அதை மலைக்கடல்ங்கிற படத்தில் பால்மதி அந்த நடிகை பாடுவாங்க நினைக்கிறேன். நல்லா கவனிச்சிருக்கீங்க. அப்படி நூற்றுக்கணக்கான பாடல்கள் அற்புதமா இருக்கும். ஆங்கிலத்தில் இந்த பக்கம் ஆங்கிலத்தில் பாட்டு இருக்கு, இந்த பக்கத்தில் ஒரு படம் இருக்கு. அந்த படம் பெற்ற பாடல்களோட சூழக்கூடிய படமாக இருக்கும். அது கிகிமார் புத்தகத்தில் வெளியிட்டு வாங்கி வச்சிருந்தேன். அந்த புத்தகத்தை பற்றி அருமையாக பேசக்கூடிய நாகராஜன் அவர்கள், அவர் வந்து நமக்கு பெரிய மகிழ்ச்சி. இளமை நம்மிடத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார். அடுத்து நம்முடைய மலைமலை திருக்குறள் பேச இருக்கிறார். நூல் அறிமுகம் செய்வதற்கு நம்முடைய தமிழரசன் பொறியாளர் வந்திருக்கிறார்கள். எனக்கு துணையாக இருக்கிற